விஜய் வந்து என்ன பண்ணுறாரு, டாக்டர் கிட்ட போயிட்டு நம்ம காவேரியோட ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு காட்டுறாரு. அவர் பார்த்துட்டு வந்து கண்டிப்பாக பாசிபிள் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு எந்த அளவு லெவலில் இருக்குது, எப்படி வந்து இவங்களுக்கு வந்து க்யூர் ஆகும், என்ன மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள செக்கப் பண்ணால் தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. டாக்டர் செக்கப் பண்ணாமே ரிப்போர்ட்ஸை பார்த்து சொல்ல முடியாதா அப்படின்னோடனே, இல்லைங்க இப்போ என்ன லெவலில் இருக்குன்னு பார்க்கணும்ல. 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்திருக்கு. ஆனால் இப்போ நரம்புகள்லாம் எந்த அளவு வந்து இருக்குது, எப்படிலாம் அவங்க ஞாபகங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ண விஜய் அப்படின்னோடனே யோசிக்கிறாரு. சரிங்க டாக்டர், அப்போ அவங்கள கூட்டிகிட்டு வரணுமா? ஆமாம், கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரணும். அவங்க 2 நாள் ஹாஸ்பிட்டலில் தங்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், எல்லா டெஸ்ட்டும் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிப்போர்ட்ஸ்லாம் வந்துட்டோட தான் ஃபர்தராக என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். அதே மாதிரி முக்கியமான விஷயம், கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த ரிப்போர்ட்ஸை பார்த்தாவே தெரியுது இந்த 5 வருஷத்தில் அவங்களுக்கு என்ன மாதிரி வந்து இருக்குது, எப்படி ஞாபகங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் இப்போ எடுக்கிற ரிப்போர்ட்ஸில் கண்டிப்பாக கிடைக்கும். டாக்டர் அவங்களை குணப்படுத்திடலாம்ல. கண்டிப்பாக குணப்படுத்திடலாங்க. இதோட மோசமான கேஸ் எல்லாம் நாங்கள் குணப்படுத்தியிருக்கோம். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்கள் 5 வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருந்தது தான் தப்பு. நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தா இப்போ எப்போவோ உங்களுக்கு எல்லாமே குணமாகி ஞாபகமும் வந்திருக்கும் அப்படின்னோடனே, தேங்க்ஸ் டாக்டர், நான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்துடுறேன் டாக்டர். அவங்கனோடனே அவங்க கோஆப்ரேட் ரொம்பவும் முக்கியம். அவங்கக்கிட்ட சொல்லியே நீங்கள் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னோடனே, சொல்லி நான் ஒத்துக்க மாட்டாங்களே. இல்லைங்க, இந்த விஷயத்துக்கு அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லணும். அப்போ தான் அவங்கக்கிட்ட பேச தான் நிறைய விஷயங்கள் வெளியே வரும். அப்போ தான் நிறைய விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, சரிங்க டாக்டர் அப்படி சொல்லிட்டு வராங்க. இங்கே வந்து எப்படி நம்ம சொல்ல போகிறோம், காவேரி கிட்ட சொன்னால் கண்டிப்பாக நம்ம கூடலாம் வர சம்மதிக்கவே மாட்டா. எப்படியாவது இந்த விஷயத்தை அத்தை கிட்ட சொல்லி காவேரி வர வச்சு எப்படியாவது ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தே ஆகணும், அவளுக்கு என்னென்னு பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் விஜய். இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம சாரதாக்கு கால் பண்ணி கோயிலுக்கு வர வைக்கிறார் விஜய். அங்கே சாரதா வந்து, சொல்லுங்க மாப்பிள்ளை, என்ன ஆச்சு, எதுக்கு வர சொன்னீங்க அப்படின்னோடனே, அத்தை இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து இந்தாங்க அத்தை அப்படின்னு. ஏன் மாப்பிள்ளை திருப்பி கொடுக்குறீங்க, அப்போ நீங்கள் எதுவுமே பார்க்கலையான்னு. நான் எத்தனை போய் டாக்டர்ஸ் கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் கன்சல்ட் பண்ணிட்டேன். காவேரிக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, சீக்கிரமாக குணமான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த 5 வருஷமாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்காமல் இருந்தது தான் காவேரிக்கு தப்பு அப்படின்னோடனே, என்னம்மா அப்படி சொல்கிறீங்க, ஆனால் அப்படி ஞாபகப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்களே. ஞாபகப்படுத்தக்கூடாதுனாலும் அவங்களோட அந்த ஞாபக சக்தி வந்து வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணுமோ அதை பண்ணியிருக்கணும்ல அத்தை அப்படின்னோடனே, என்னை மன்னிச்சிடுங்க மாப்பிள்ளை, இதை பற்றிலாம் எனக்கு யாரும் சொல்லலை, அதனால தான் நான் அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னோடனே, சரிங்க அத்தை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இனிமேட்டு பார்த்துக்கலாம். காவேரி 2 நாள் ஹாஸ்பிட்டலுக்கு வரணுன்றாங்க. ஐயோ, என்ன மாப்பிள்ளை சொல்கிறீங்க, காவேரி எப்படி ஒத்துக்கிட்டு அவனை வேறு வழி கிடையாது. 2 நாள் ஸ்கூலுக்கு லீவ் போட்டு காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் ஆகணும். கூட்டிகிட்டு போயிட்டு காவேரிக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டெஸ்ட் எடுத்து தான் சொல்லுவாங்களா அத்தை அப்படின்னோடனே, நீங்கள் சொல்லிட்டீங்க மாப்பிள்ளை ஈஸியாக, ஆனால் நான் காவேரி எப்படி மாப்பிள்ளை கூட்டின்னு வர முடியும், அவள் வரமாட்டாளே. வேறு வழியே இல்லை அத்தை, எப்படியாவது கூட்டின்னு வந்திருக்க அத்தை, ப்ளீஸ் அத்தை அப்படின்னோடனே, சரி, ஆனால் ஒன்று அத்தை, இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லி தான் கூட்டின்னு வரணுமா, எப்படி மாப்பிள்ளை சொல்ல முடியும். இல்லை, நீங்கள் ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆச்சு, அந்த வந்து டாக்டர்ஸை போய் நம்ம போய் ஒரு செக்கப் பண்ணிட்டு வந்துடலாம், பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு வந்துடலாம் அத்தை அப்படின்னோடனே, சரிங்க மாப்பிள்ளை, நான் எதையாவது சொல்லி எப்படியாவது ஹாஸ்பிட்டலுக்கு காவேரி கூட்டின்னு வந்துடுறேன், அவள் நல்லா இருந்தால் எனக்கு அது போதும் மாப்பிள்ளை அப்படின்னோடனே, சரிங்க அத்தை, நீங்கள் கூட்டின்னு வந்துடுங்க, இதுக்கப்புறம் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், எப்படி காவேரி குணப்படுத்தணும் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், ஏன் கிட்ட விட்டுருங்க. நீங்கள் இருக்கும்போது எனக்கு என்ன மாப்பிள்ளை கவலை, எப்படியாவது காவேரி குணப்படுத்துவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மாப்பிள்ளை அப்படின்றாங்க. சரி, நான் எப்படியாவது சொல்லி காவேரியை கூப்பிட்டு வந்துடுறேன் மாப்பிள்ளை அப்படின்னோடனே, சரிங்க அத்தை, இந்தாங்க இந்த ரிப்போர்ட்ஸை நீங்களே வச்சுக்கோங்க. சரிங்க மாப்பிள்ளை, காவேரி கண்டிப்பாக சந்தேகப்படுவா, அதனால தான் கொடுக்குறேன்னொன்னே, சரிங்க மாப்பிள்ளை வாங்கிக்கிறாங்க. சரி, எப்படி அவகிட்ட சொல்ல போகிறீங்கன்னொன்னே, வேறு வழியே கிடையாது, கங்காவை வர வச்சு தான் எல்லா விஷயத்தையும் சொல்லி புரிய வைக்கணும். கங்கா சொன்னால் எதுவாக இருந்தாலும் அவள் கேட்பா மாப்பிள்ளை. நான் வந்து கங்காவையும் யமுனாவையும் வர வச்சு எப்படியாவது காவேரிக்கு எல்லாம் வந்து சொல்லி வந்து எப்படியாவது கூட்டின்னு வந்துடுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னொன்னே, சரிங்க அத்தை அப்படி சொல்லிட்டு போகிறாரு.